ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் லாஸ்ட் மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் கிட்டத்தட்ட 2588 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. 4.84% அடி வாங்கியிருக்கு. 50,759 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி 50 23,587 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1124 பாயிண்ட்ஸ் அடி வாங்கியிருக்கு. 4.55% காலி. நிஃப்டி 50 சென்செக்ஸ் 78,041 பாயிண்ட்ஸில் இருக்குது. 3,836 பாயிண்ட்ஸ் அடி வாங்கியிருக்கு. 4.68% சென்செக்ஸ் கீழே விழுந்திருக்கு இந்த வீக் மட்டும். கோல்டு 10 கிராம் 24 கேரட் 980 ரூபீஸ் கீழே விழுந்திருக்கு. 980 ரூபா கீழே இறங்கியிருக்கு. 77,450 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி பார்க்கும்போது 84.94 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 85 அந்த வீக்லி தாண்டி போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 85 டாலர் தாண்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 84.94 அந்த ட்ரெண்டில் இருக்குது. ஓவரால் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல். ஸோ ஓவரால் ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் கூட வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஷாப்ஸ் வந்து 100 ஸ்டோரு 120 ஸ்டோர் அப்படி ஓப்பன் பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது 100 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ 80 ஸ்டோராக குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 120 ஸ்டோர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் சொன்னதை 100 கடைகளாட்டு குறைச்சிட்டாங்க. இது வந்து சுனில் டி சோசா சொல்லியிருக்காரு. 2028 அவங்க கைவசம் 1000 கடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு நடுத்தர இன்கம் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ் அந்த ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. பட் இப்போ அந்த விலைவாசி உயர்வு காரணமாட்டு அங்கே பெரும்பாலானவங்க இப்போ போகிறதே கிடையாது. ஸோ ஏன்னா காஸ்ட் அதிகரிக்கிறதுனால பீப்புள் அங்கே போகிறத வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாடா கன்சியூமரோட ரன் பண்ணுற ஸ்டார்பக்ஸ் பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸை ஃபேஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்க்கும்போது 450 பிரான்ச்சஸ் மேலே இருக்குது இந்த ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தில். டாடா ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தோட இன்கம் நீ பார்க்கும்போது 143.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து குறைவான ரெவன்யூ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பீப்புள் ரொம்பவே திங்க் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த மாதிரிப்பட்ட அடி வாங்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க பீப்புள்ஸ். ஸோ அந்த பேசிஸில் இந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸ்லாம் அடி வாங்குது. ஸோ ஓவராலாட்டு ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பீஸா கடையும் திறக்கிறதும் வந்து முடிவு மாற்றி அமைச்சாங்க. இந்தியாவில் திறக்கிற அந்த கடையை வந்து முடிவு மாற்றி அமைச்சாங்க. ஸோ ஓவராலாட்டு டாடா ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தில் இந்த ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் டாடா மோட்டார்ஸை வந்து பீட் பண்ணி மஹேந்திரா வந்து மேலே வந்துருக்காங்க இந்த கார் சேல்ஸில். இதில் இந்த ஈவி கார் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு மந்தமான இதில் தான் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கத்தை கொண்டு வராங்க முன்ன. இதில் ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட இந்த எஸ்யூவி கார்ஸ் அது வந்து அதிக அளவில் சேல்ஸ் ஆகிருக்கு. இதில் இந்த தார் கார் மட்டுமே நவம்பர் மாதத்தில் மட்டும் 13.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களோட சேல்ஸ். டாடா நிறுவனத்தோட நெக்ஸான் அந்த டைப் கார்ஸ் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர், அதாவது சந்தை பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மார்ச் மந்தில் மட்டுமே 14% இருந்தது. இப்போ அது கூட அந்த மானியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சிட்டாங்க, அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாமே குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் கார்ஸ்லாம் வாங்குறதுக்கு பீப்புள் வந்து பெரிய அளவில் வந்து ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கார் யூஸ் பண்ணுறவங்களில் வெறும் 2% மட்டும் தான் அந்த மின்சார கார்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாடா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து டாமினேட் பண்ணாலுமே இப்போ அவங்களுக்கு காம்படிஷன் பயங்கரமாக வருது. அக்டோபரில் எம்ஜி மோட்டார்ஸோட அந்த வின்சார் இவி கார்ஸ் எல்லாமே பயங்கரமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவுக்கு கொஞ்சம் அப்படி ஷேக்கிங்காக கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த தாரில் வந்து தார் ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து இவங்க மஹேந்திரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 1.7 lakhs புக்கிங்ஸ் வந்து வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1.7 lakhs புக்கிங்ஸ் வந்து அதில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கூப் டைப் ஆஃப் கார்ஸ் வந்து மக்கள் வந்து வாங்குறதுல பெருசாட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட கார் சேல்ஸ் வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு இது இருக்குது. அதாவது மஹேந்திராவோட கம்பெனி கார்ஸ் எல்லாமே பீப்புள் நல்லா விரும்பி வாங்குறாங்க. இந்தியாவில் மாருதிக்கு தான் இப்போ டாப் பிளேஸில் இருக்கிறாங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேர் 39.9% இருக்குது. அதே அவங்க செகண்ட் பிளேஸில் இருக்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து 13.7% வச்சுருக்காங்க. தேர்ட் பிளேஸில் மஹேந்திராவுக்கும் டாட்டாவுக்கும் தான் இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 13.1% ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் இயர் ஹாஃப் ஃபினான்ஷியல் இயர், அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனம் வந்து பெரிய அளவில் எந்த கார்ஸுமே இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இல்லை மார்க்கெட்டில். புதிய கார்ஸ் வந்து பெருசாக இதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பேக்லாக் ஆகும். அவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். டாட்டாவோட அடுத்த கார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஸ் அப்படிங்கிற சில
படிமை எரிபொருளை இயங்குற காரை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு 2 ஃபினான்ஷியல் இயரில் வந்து டாடா கம்பெனிஸோட கார் சேல்ஸ் வந்து அடி வாங்கும், ஷேர் ப்ரைஸ் இறங்கும். ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸை வந்து ட்ரெண்ட் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் லாங் டேர்மை பேஸ் பண்ணி வாங்குறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் காங்கிரஸ் அவங்க ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷட் டவுனை தவிர்த்துட்டு அதை வந்து ஒரு மசோதா மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து ஒயிட் ஹவுஸுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த லாவில் வந்து கையெழுத்திட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு அவர் த்ரெட்டன்ஸ் கொடுக்குறாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் வாங்குறீங்கன்னா அது யூஎஸ்ட் வந்து வாங்குங்க, இல்லைனா வந்து டேரிஃபை ஹைக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே எப்படி வந்து முடியுதுன்னு சொல்லி நமக்கு ஜான்வரியில் தான் தெரியும். இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி யூஎஸ் பார்த்தீங்கன்னா 300% வரைக்கும் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதாவது இந்த இந்தியன் கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஹெச்ஏஎல், ரயில்வேஸ், ஐஓசிஎலுக்கு எல்லாமே. ஆனால் இதில் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் சொன்னது நாங்கள் வந்து அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இவங்க ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை. ஐஓசியில் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி இது நடந்திருந்தா 2009 நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது குறித்து நாங்களும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்ட் வந்து உள்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது தெரிஞ்சுனா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஓவரால் இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. டாரண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிராஷ் ஆயிருந்தாங்க. 10% லாஸ்ட் மார்க்கெட்டில் கிராஷ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஃப்டிஎஸ்சி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டாரண்ட் பவரில் ஒரு $20 மில்லியன் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் அடிச்சிருக்காங்க. ஆனால் டாரண்ட் பவர் வந்து பார்க்கும்போது 57% வந்து இந்த வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2023 பார்க்கும்போது 90% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் டாரண்ட் பவர். ஸோ ஓவரால் இது வந்து டாரண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நேற்று நடந்துச்சு. ஸோ அதில் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல. கடைசினா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா fortified ரைஸ் கெர்னல்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு இதை வந்து தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா செறிவூட்டப்பட்ட அரிசின்னு நினைக்கிறேன், பாலிஷ் ரைஸாக என்னவோ தெரில. ஸோ ஓவரால் இது வந்து 18% இருந்ததை 5% ஆட்டி இப்போ ஜிஎஸ்டியில் குறைச்சிருக்காங்க இந்த fortified ரைஸுக்கு. அடுத்தது இந்த பாப்கார்ன்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. அதாவது ரெடி டு ஈட் பாப்கார்ன்ஸ், சால்ட்டு ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ண அந்த பாப்கார்ன்ஸு. நெக்ஸ்ட்டு நம்கின்ஸ்னால் அந்த பொரி டைப்பில் வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது பேக்கேஜ் அண்ட் லேபிள் அந்த செக்மெண்ட்டில் வர அந்த ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே 12% வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டாக ஹைக் பண்ணியிருக்காங்க. அதே பேக் பண்ணாமல் லேபிள் பண்ணாமல் விற்றாங்கன்னா இதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது போல் இருக்குது. கேரமல் பாப்கார்ன், அதாவது இந்த சுகர் கண்டென்ட் இருக்கும்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டேக்ஸை. ஸோ 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேரமல் பாப்கார்னா அந்த சுகரு சாக்லேட் எல்லாம் ஆட் பண்ணி விற்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த இவி கார்ஸ், குறிப்பாட்டு ஓல்ட் அண்ட் யூஸ்டு கார்ஸு, அதை சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி வருது. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் ஜிஎஸ்டி வருது. இதை வந்து 12%லேருந்து 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்க்ரீஸ் வந்து சேல்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 2 இண்டிவிஜுவல்ஸுக்கு இடைக்க கை மாறுறது அப்படிங்கிற பட்சத்தில் இது இன்க்ரீஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூஸ்டு வெஹிக்கிள்ஸ், குறிப்பாக பெட்ரோல் அண்ட் டீசல் மாடல், இது வந்து 12% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில நியூஸஸ் நீ பார்க்கும்போது இந்த ஹை வேல்யூ ஷூஸ் 15,000 ரூபாய்க்கு உள்ளது. நெக்ஸ்ட் ஃப்ரிஸ் வாட்சஸ் 25,000 ரூபாய்க்கு உள்ளது. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி 28% இருக்குது. அதே மாதிரி ப்ரொபோசல் இவங்களுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது 20 லிட்டர் அதுக்கு மேலே உள்ளதுக்கு வந்து ஜிஎஸ்டி 5% குறைக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பைசைக்கிள்ஸுக்கு 10,000 கீழே இருக்க பைசைக்கிள்ஸுக்கு 12%லேருந்து 5% குறைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான அந்த ஜிஎஸ்டி. ஸோ ஓவரால் இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ரிவ்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து 28% to 38% ஹைக் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்னு நான் செக் பண்ணிட்டு சொல்லேன். அதே மாதிரி கார்மெண்ட்ஸுக்கு 1,500 ரூபாய்க்கு கீழே இருக்க கார்மெண்ட்ஸுக்கு 5% ஜிஎஸ்டி. 1,500லேருந்து 10,000 வரைக்கும் உள்ளதுக்கு வந்து 18%. கார்மெண்ட்ஸ் 10,000க்கு மேலே இருக்கிறதுக்கு 28% ஜிஎஸ்டி அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் ஆக்சுவலி இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த நியூஸஸ் மட்டும். இதுக்கு முன்னாடி சொன்ன ஜிஎஸ்டி அந்த அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான். பட் இந்த சின் ப்ராடக்ட்ஸு கார்மெண்ட்ஸ் இந்த ரிலேட்டட் நியூஸ் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு ப்ரொப்போசலாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் இவங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்களா என்ன நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அவங்கள அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. வேதாந்தா வந்து இந்த டீமர்ஜர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 பிஸ்னஸ் ஆட்டு நாங்கள் டீமர்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களோட பேஸ் மெட்டல் யூனிட்ஸை வந்து நாங்கள் ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீமர்ஜர் வந்து 4 ஆட்டு குறைக்கிறாங்க. ஸோ ஒன்று எதுனா வேதாந்தா அலுமினியம் மெட்டல்,
தால்வான் சோபா பவர், அடுத்தது சாபோ பவர், இன்னொன்று மேல்கோ எனர்ஜி, வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், இப்படி 4 கம்பெனியாட்டு டிமர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டிமர்ஜர் வந்து 6 கம்பெனியாக இருந்தது, இப்போ 4 இதாட்டு குறைச்சிருக்காங்க. என்பிசிசிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆயில் இந்தியா லிமிடெட் வந்து நியூ ஆயில் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு 200 கோடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர். அடுத்தது ஒரு 98 கோடி ஆர்டர் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் மும்பை மகாராஷ்டிராலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்பிசிசியில் வந்த அப்டேட்டு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு 7628 கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு எல்என்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ K9 வஜ்ரா ஆர்ட்லரி கன்ஸ் அது சப்ளை பண்ணுறதுக்குள்ள ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டிக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டீயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியன் டீ அசோசியேஷன் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அந்த கெமிலியா சினசிஸ் அப்படிங்கிற செடியிலேருந்து உற்பத்தி பண்ணுற டீ நல்ல டீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோராட்டு நிறைய பேர் அதுலேருந்து தான் டீயை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஹால்டிராம் ஸ்நாக்ஸ் வந்து 300 கோடி வந்து பீகாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு இது வந்து 2027 மிட்டில் வந்து ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹால்டிராம் ஸ்நாக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பை சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கோல்டு கவுன்சில் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. அந்த ஆர்டிக்கல் அவங்க சொல்கிறது ஜிடிபி ஒரு மேஜர் பிளேயர், லோன் பாண்ட்ஸ் இதுலேருந்து கிடைக்கிற ரெவன்யூ, இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. குளோபல் லெவலில் இருக்க அந்த பதட்டமான சூழ்நிலை. நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் எவ்வளோ வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து அதோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக அளவில் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டை வாங்கி குமிக்கிறாங்க. இதனால விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஸ்டேபிளான ஃபினான்ஷியல் பாலிசி, அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டி விகிதங்கள் வந்து அதிகரிக்கிறது, கோல்டோட ப்ரைஸ் இன்னும் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் எலெக்ஷனில் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து இந்த ட்ரேடிங்க்கு அதிக அளவில் ஆதரவு கொடுக்கறதுனால மேபி இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்துறது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் இந்த ரேட் கட்ஸ் பண்ணுறதுக்கு ஃபெடரல் ரிசர்வ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இப்போ முடிஞ்சு ரேட் கட்ஸ் டிசம்பரில் முடிஞ்சு இனி நெக்ஸ்ட் இயர் தான். சைனாவில் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தங்கத்துக்கு மீது சைனா இப்போதைக்கு ஆர்வத்தை குறைச்சிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேபிளான பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாட்டு இந்தியா இருக்குது. தென்கொரியா, சிரியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது. ரீசெண்டாக தென்கொரியாவில் என்ன நடந்துன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி எக்கனாமியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல வந்து நிறைய முயற்சிகள் எல்லா கண்ட்ரீஸுமே எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. கோல்டோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பதம் பார்க்கிறதே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான். அதே மாநிலம் வந்து ஏற்றம் இறக்கம் தங்கத்தில் நெக்ஸ்ட் இயரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை வந்து அதிகப்படியாட்டு அடுத்த வருஷமாக வாங்கினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் இயரும் கோல்டோட ப்ரைஸ் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அவங்க வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் அந்த சண்டே எபிசோடில். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.